கடந்த வாரம் 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்பொழுது 80ஆக விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் தக்காளி அளவு குறைந்துள்ளதால் தற்பொழுது இந்த விலை உயர்விற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. தக்காளியின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இல்லத்தரசிகள் எந்த அளவிற்கு கவலையடைந்திருக்கிறார்கள்? இது குறித்தான விவரம். வணக்கம். சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவின் காரணமாக தக்காளியின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மொத்த விலையில் 1 கிலோ தக்காளியை பொறுத்தவரையில் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை கடந்த வாரத்தை காட்டிலும் கணிசமாக விலை உயர்ந்து கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது இல்லத்தரசிகளை வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரத்தை பொறுத்தவரையில் கிலோ 30 முதல் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த தக்காளி தற்போது 1 கிலோவிற்கு 40 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் இல்லத்தரசிகள் மற்றும் பொதுமக்கள் கவலையடைந்திருக்கிறார்கள். வரத்து குறைவின் காரணமாகவே இந்த விலையேற்றம் இருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தக்காளி விலையை பொறுத்தவரையில் இல்லத்தரசிகள் சமையலுக்கு காய்கறிகளும் இல்லாமல் சமைத்து விடலாம். ஆனால் தக்காளி இல்லாத உணவை சமைப்பது சிரமமான வேலையாக இருக்கக்கூடிய நிலையில்தான் தக்காளி விலை உயர்வு என்பது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தக்காளி விலையை பொறுத்தவரையில் ஒரே நாளில் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று பல்வேறு காய்கறிகளின் விலையும் கிலோ 50ஐ கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்கள் கவலையடைந்திருக்கிறார்கள். வரத்து குறைவின் காரணமாகவே இந்த தக்காளி விலை உயர்வு இருப்பதாகவும் அடுத்த சில வாரங்களுக்கு தக்காளி விலை என்பது உயர்ந்தே இருக்கும் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட பார்த்தோம் என்றால் தக்காளி மொத்த விற்பனையை பொறுத்தவரையில் கிலோ 80க்கு விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் சில்லறை விற்பனையை பொறுத்தவரையில் கிலோ 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.